ஹலோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்சிடென்ட்ஸு அண்ட் வே பேக் என்னோடய காலேஜில் நடந்த சில மெமரிஸ் அதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அண்ட் இது ஜஸ்ட் மெமரிஸ், பழைய இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு இல்லாமல் இதில் நிறைய லேர்னிங்ஸும் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜோவியலாக இருக்கும், காமிக்கலாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கும் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் ஹாஸ்டலில் இருந்தேன். எங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஏசி டெக்கு பி பிளாக்கு ரூம் நம்பர் 23 இருந்தேன். சரிங்களா? அப்போது செகண்ட் செமஸ்டர் அப்போது மிட்சம் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அன்னைக்கு அந்த மிட்சம்முக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஜென்ரலாக என்னென்னா, அந்த எக்ஸாமுக்கு மொதல் நாள் படிக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பசங்க இருப்பாங்க. மொதல் நாள் ஹாஸ்டலில் டாப் படிச்சுட்டு நைட்டெல்லாம் முழிக்கிறது, இந்த மாதிரி நோட்ஸு கேட்குறது, புக்கு கேட்குறது, அந்த மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு குரூப் இருந்தாங்க. நான் என் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 11:30 12 ஆகிடுச்சு. அப்படியே படிச்சுட்டு டயர்டாகிட்டு அப்படியே தூங்கிட்டேன். நோட் அப்படியே என் மூஞ்சி மேலே அப்படி வச்சு தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு பையன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான். எனக்கு அதெல்லாம் லைட்டாக தெரியுது, ஏன்னா ஆஃப் ஸ்லீப்பில் இருக்கேன். ஒரு பையன் வந்துட்டு என் மூஞ்சியில் இருக்க நோட்டை எடுத்தான். அதுவும் தெரியுது, பட் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் நோட்டை எடுத்துகிட்டு கேட்கவே சிரிச்சுட்டு டோரை டபான்னு அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். எல்லாமே ஒரு மாதிரி புரியுது, ஆனால் எந்திரிக்க முடியல, டயர்டாக இருந்துச்சு. சரி, ஓகே வேணுங்க, ஏதாவது ஓட்டுவானுங்க அப்படின்ட்டு நானும் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா அவன் இன்னொரு 5-6 பேர் கேங்காக கூப்பிட்டு ரூமில் கேட்கவே சிரிச்சுக்கிட்டு என்னை ஓட்டுன்னு ஓட்டிட்டானுங்க. ஓட்டி எழுப்பி விட்டானுங்க. எனக்கு முடியலை, பட் ஓகே, அவனுங்க பண்ணுற அழிச்சாட்டியாகவும் கூத்தில் எந்திரிச்சிட்டேன். என்னடா பிரச்சனை அப்படின்னா, என்ன முருகராஜ், நீங்களாம் படிக்கிற பையன், நல்ல பையன் நினச்சா இப்படி பண்ணிகிட்ருக்க முருகராஜ், உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப சங்கடப்படுவாங்க முருகராஜ்னு ரொம்ப ஓவராக பேசினானுங்க. எனக்கு சத்தியமாக அதை என்னன்னே கிராஸ் பண்ண முடியல. என்னடா சொல்லுடா, எனக்கு வேறு டயர்டாக இருக்குடா, சொல்லுடா அப்படின்னு. முருகராஜ், நோட்டில் என்ன எழுதியிருக்க, இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு மூஞ்சி மேலே வச்சுட்டு நீ தூங்குனா நாங்கள் என்னடா நினைக்கிறது, என்னடா நீ அப்படின்னு ஒரு மாதிரி ஜாலியாக கலாய்ச்சானுங்க. அப்புறம் நோட்டை வாங்கி என்னடா எழுதியிருக்கேன் சொல்லுடா அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா, எலிசபெத் ராணி மேயை FUCKYOU அப்படின்னு போட்டு வச்சுருந்தேன். அதை வச்சு தான் என்ன அவ்வளோ கலாய்ச்சிருக்கானுங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. டே, ஒன்றும் இல்லைடா, அது பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன்டா, E/R = M/I = F/Y டா. அது நிறைய ப்ராப்ளம்ஸ், அது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும், தேவைப்படும்ன்றலாம் எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதி வச்சுருந்தேன்டா அப்படின்னு சொன்னான். அப்புறம் இன்னும் வேறு பேஜஸில் எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னும் நிறையா எழுதி வச்சுருந்தேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருந்தானுங்க. கடுப்பாயிடுச்சு. டே போங்கடா, வெளில போங்க அடித்து வெளிலப்படுத்தி விட்டு ரூமை சாத்திட்டு தூங்கிட்டான். என் ரூம்மேட்டு இன்னொரு ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். முடியல. ஃபைன். ஸோ என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். என்னோடய வசதிக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு புரிகிற மாதிரி, என்னோடய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எழுதி வச்சுருப்பேன். உடனே நீங்கள் உங்கள் ஸ்டைல் இதுவா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது என்னோடய ஸ்டைல்ன்ற, அது எனக்கு ஈஸியாக காமிக்கலாக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரிங்களா? ஸோ இது அவங்களுக்கு புரியலை. அண்ட் நைட்டு 12 மணிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண நானுங்க, போங்கடா முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டேன். என்னால் முடியாது, ஏன்னா அடுத்த நாள் காலையில் எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ முடியாதுரா அப்படின்ட்டேன். ஸோ த பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு புரிகிற மாதிரி, எனக்கு வர்ற மாதிரி, எனக்கு ஈஸியாக கிராஸ்ப் ஆகிற மாதிரி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதை இன்னொருத்தன் புரிஞ்சிட்டு போய் ஒரு நாள் நைட்டில் படித்து அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறது டெஃபினட்டாக அது செட் ஆகாது இல்லைங்களா? ஸோ அதுதான் அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். சரிங்களா? ஸோ இது எதுக்காக இங்கே சொல்லணும்னா, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுமே நம்ம நிறைய ஆஸ்பிரன்ஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நானும் எல்லோரும் இந்த டாப்பர்ஸ் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், இல்லாட்டி ஏதாவது ஜெராக்ஸ் சென்டரில் போய் நோட்ஸு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருவோம். இப்போல்லாம் ஜெராக்ஸ் சென்டர்லேயே நோட்ஸ் எல்லாம் போட்டு ஜெராக்ஸ் போட்டு வைக்கிறாங்க. இந்த டாப்பர் பேர், இல்லை இந்த இன்ஸ்டிடியூட், இந்த ஃபேக்கல்ட்டி பேர் போட்டு அவரோட நோட்ஸு, இந்த டாப்பரோட நோட்ஸு அப்படின்னு நிறையா ஜெராக்ஸ் கடையிலே இப்போ எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறையா வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வச்சு படிக்கிறாங்க. அது நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதை நான் கிளாஸ்லேயே நிறைய டைம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நடந்தது. ஒரு ஆஸ்பிரண்ட் வந்திருந்தார். அந்த பையன் ஏற்கனவே 5 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. 5 அட்டெம்ப்டில் 2 மெயின்ஸ் போயிருக்காரு, ஆப்ஷனில் சோஷியாலஜி வேறு. அண்ட் அவர் வந்தப்போ என்ன சொன்னார்னா, சார் 2 மெயின்ஸ் போயிருக்கேன், எனக்கு ஆப்ஷனல் ஸ்கோர் மட்டும் சோஷியாலஜியில் ஏறவே இல்லை சார்
அண்ட் அதுதான் மெயின் ரீசன் நான் இன்டர்வியூ போகாத காரணம். நான் ஆப்ஷனல் அட்லீஸ்ட் ஒரு 240 250 ஏறி இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒரு 200 205க்கு மேலே 2 பேப்பரும் சேர்த்தே வரமாட்டேங்குது சார், என்ன பிரச்சனைனே தெரில, ஜிஎஸ்எஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக வருது சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்தார். அப்புறம் நம்மக்கிட்ட படித்த யாரோ ஒரு ஆஃபீஸர் இப்போ சர்வீஸில் இருக்கிறவர் தான் ரெஃபர் பண்ணார். ஏதோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க, சார்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், உங்கள் சோஷியல் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், அது எப்படி ஸ்கோர் ஏற்றணும்னு சார் கைட் பண்ணாருன்னு சொல்லி சொன்னதாக அவர் என்கிட்ட வந்து என்னை மீட் பண்ணார். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கோச்சிங் போனீங்களா, செல்ஃபாக படிச்சிங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருந்தேன். அவர் சொன்னார், இல்லை சார் நான் மேக்ஸிமம் செல்ஃபாக தான் படித்தேன், சோஷியாலஜிக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருந்தேன், அப்புறம் ஃபுல்லாக செல்ஃபாக தான் சார் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சரி ஓகே, நீங்கள் சோஷியாலஜிக்கு என்னென்ன சோர்ஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னார்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட சார் ஒரு இன்ஸ்டிடியூட் ஃபேக்கல்ட்டியோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஜெராக்ஸ் வந்து கிடச்சிது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு டாப்பர் நோட்ஸ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 தான் மெயினாக நான் படித்தேன். அப்புறம் இந்த என்சிஆர்டி சோஷியாலஜி படித்தேன் சார். அப்புறம் கரண்ட் அஃபேர் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் மெயினாக இது தான் படித்தேன். அண்ட் எல்லாருமே இது போதும்னு சொன்னாங்க. அந்த சாரோட நோட்ஸ் ஜெராக்ஸும் அப்புறம் இந்த டாப்பரோட நோட்ஸ் ஜெராக்ஸு ப்ளஸ் பேசிக் என்சிஆர்டி சோஷியாலஜி போதும்னு சொன்னாங்க. இதை தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் கேட்டேன், சரி இது படிச்சிங்க, இது படித்ததுனால உங்களால் எக்ஸாம் ஹாலில் எப்படி அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது, ஐ மீன் சஃபிஷியன்சி, இந்த படித்ததை வச்சு உங்களால் கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர்கிட்ட நீங்கள் ஏற்கனவே ஏதாவது டெஸ்ட் ஏதாவது எழுதி பார்த்துருப்பீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த டெஸ்ட் பேப்பர்ஸ் ஏதாவது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் கொண்டு வந்தார். அப்போது அதெல்லாம் வாங்கி பார்த்தேன். ஸோ என்னென்னா, அதை வாங்கி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, புல்லட்டாக பாயிண்ட்டாக தான் போட்டு வச்சுருந்தார். ஸோ கேட்டேன், நீங்கள் எக்ஸாம்லேயும் ஆன்சர்ஸ் இப்படி தான் எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் சார் இப்படி தான் எழுதுனேன் அப்படின்னாரு. அப்புறம் இது இப்படி எழுதுறது எப்படி சஃபிஷியன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னது, இல்லை சார் டாப்பர் நோட்ஸில் அப்படி தான் சார் டாப்பர் எழுதி வச்சுருந்தார். அண்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட சாரோட நோட்ஸ் ஜெராக்ஸ் கடையிலேருந்து வாங்கினேன், அது கூட அந்த சார்கிட்ட வாங்கலை, ஜெராக்ஸ் கடையிலேருந்து வாங்கினேன், அதுலேயும் இப்படி தான் இருந்தது, அதில் கொடுத்துருந்த அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வாட்டவர் இருக்குது அதெல்லாமே நான் கரெக்டாக தான் சார் எழுதினேன், ஆனால் ஸ்கோரே ஏறலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ஆக்சுவலாக உங்கள் பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ்ட் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இல்லை கிளாஸ் நோட்ஸ், அது டாப்பர் நோட்ஸ், இதை வச்சு நீங்கள் படிக்கிறதுனால தான் உங்களுக்கு மார்க்கே ஏற மாட்டேங்குது, இதுதான் உங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா நான் அப்புறம் அவர்கிட்ட இன்னொன்று கேட்டேன், நீ எதாவது ஸ்டாண்டர்டாக எதாவது டெக்ஸ்ட் புக்காக ஏதாவது படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் புக்காலாம் படித்ததுனா அந்த என்சிஆர்டி பேசிக்ஸ்க்காக ப்ளஸ் ஒன் சோஷியாலஜி ஒரு தடவை படிச்சிருக்கேன், வேறு புக்காலாம் எதுவும் படிக்கலை, இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஜெராக்ஸ் நோட்ஸ் வச்சு தான் படித்தேன், அண்ட் எல்லோரும் இது போதும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா உன்னோட பிரச்சனையே என்னென்னாக்கா, நீ சோஷியாலஜி ப்ராப்பராக புக்கு படிக்கலை. இப்போ நீ வந்து மாடர்ன் இந்தியா எப்படி படித்தேங்க, மாடர்ன் இந்தியா பிபின் சந்திரா படித்தேன் அப்படின்னா, மாடர்ன் இந்தியாலாம் எப்படி நீ பிபின் சந்திரா படித்தோ அதுமாதிரி சோஷியாலஜிக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு டெக்ஸ்ட் புக்காக படிக்கணும். வெறும் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் படித்தா உன்னால் ஆன்சர் எழுத முடியாது. இன்ஃபேக்ட் என்னென்னா, ஒரு சப்ஜெக்ட், அது சோஷியாலஜின்னு இல்லை, மாடர்ன் இந்தியா, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் பொருந்தும். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு ஹோல்சம் மீல் மாதிரி பக்காவாக அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நரேட்டிவாக மைண்டில் வச்சு ட்ராவல் பண்ண கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டா தான் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டான ஆன்சர் எழுத முடியும். அண்ட் எகெயின் எக்ஸாமில் வந்து நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ஒரு புல்லட்டிங் போட்டு, இப்போ சப்போஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் மார்க் வராது. ஒய் இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்னு நீங்கள் எழுதணும், அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண தெரியணும். அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சென்டென்ஸ்லையாவது முடிக்க தெரியணும். சும்மா நீங்கள் ஒரு புல்லட்டிங் போட்டு காஸ்ட் எஃபெக்டிவ், இன்னொரு புல்லட்டிங் போட்டு இட் இஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா அது சஃபிஷியன்ட் கிடையாது. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட வேர்ட் லிமிட்டில் ஒரு ப்ராப்பராக ஒரு சின்ன சென்டென்ஸாவது அதை அழகாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக், ஒரு புக்கு படித்தா தான் நல்லது. வெறும் நோட்ஸாக ஒரு பிடிஎஃப் ஃபைலு புல்லட்டட் பாயிண்ட்ஸாக படித்தா வராதுப்பா, இதுதான் உன்னோட பிரச்சனையே. இல்லை சார் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னால் பாயிண்ட்ஸ் நல்லா கொடுத்தா மார்க் வரும்னா,
இல்லைப்பா பாயிண்ட்ஸ் நல்லா கொடுத்தா மார்க் பண்ணலப்பா, வெறும் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் மார்க் கொடுக்கணுன்னா மெயின்ஸ் எழுதுகிற இன்னும் 4000 பேர் சேர்த்து தான் மார்க் வாங்கிட்டு உள்ளே போகணும். அப்படிலாம் இல்லை, பாயிண்ட்ஸ் தேவை தான். பட் அந்த பாயிண்ட்ஸையே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி அந்த கொஸ்டினோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அங்கே ஜஸ்டிஃபை பண்ணி கொடுக்குறோங்கிறதான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நீ வந்து ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், படிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி படிச்சுட்டு இந்த மாதிரி நோட்ஸ் எதாவது இருக்குன்னா லாஸ்ட் மினிட்ல சும்மா ஃபாஸ்ட்டாக ரிவிஷனிங் அந்த மாதிரி அதுக்கு வேணால் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட லைக் எகெயின் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். நீ எழுதுகிற நோட்ஸ் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம். சரி, ஒஸ்ட் கேஸ் வேணுமா அதை வந்து லாஸ்ட்டில் ஏதாவது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. பட் அந்த ரிவிஷனுக்கும் நீ எழுதுகிற நோட்ஸ் யூஸ் பண்ண அதான் உனக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஜென்ரலாக அந்த ஒரு இது சொல்லுவாங்க என்னென்னா, we have to parent our child. அது நம்ம குழந்தை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நம்ம பிளட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இந்த நோட்ஸுமே. இந்த நோட்ஸுங்கிறதுமே நம்மளோட ஜீன், நம்மளோட பிளட், நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படி இருக்கணும். ஸோ அப்படி நம்ம இறங்கி இன்வால்வ் ஆகி ஒரு நோட்ஸ் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணினா தான் நமக்கு வந்து யூபிஎஸ்சியில் சர்வை பண்ணவே முடியும். அட்டெம்ப்டை வந்து டீசெண்டாக கொடுக்கவே முடியும். சர்வீஸ் வாங்குறது கூட அடுத்து அட்லீஸ்ட் அட்டெம்ப்டை டீசெண்டாக நல்லா சாட்டிஸ்ஃபைடாக நான் கொடுத்தேன், நேரோ மார்ஜினில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்காவது அந்த லெவலுக்காவது போகணுன்னா இது வேணும். ஓகே, சரிங்களா? ஓகே, மார்க்ஸ் அதிகமாக வருது, ரேங்க் நல்லா வர்றதுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் ஆஸ் வெல். பட் நம்மளோட சைட்லேருந்து கொடுக்குற எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அவர் ஜீன், இட்ஸ் அவர் பிளட். அது நம்மளோடதாக தான் இருக்கணும், இன்னொருத்தரோட தான் இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து இன்னொருத்தரோட சைல்டுக்கு ஃபாதராகவோ மதராகவோ ஆகிற மாதிரிலாம் இல்லை. உங்கள் சைல்டு, உங்கள் நோட்ஸுங்கிறது உங்கள் சைல்டு, உங்கள் ஜீன், உங்கள் பிளட், நீங்கள் எழுதணும். ஸோ அந்த நோட்ஸ் எழுதுறதுங்கிறதே எப்படின்னா, நான் எப்போவுமே பசங்கள்கிட்ட சொல்லுவேன், கிளாஸ்லேயே சொல்லுவேன், என்னென்னா எடுத்தோடனே நோட்ஸ் எழுதக்கூடாது. ஒரு புக்கு படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா எடுத்தோடனேலாம் நோட்ஸ்லாம் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சாப்டரை ஃபுல்லாக முடிக்கணும். முடிச்சுட்டு நமக்கு என்ன புரியுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். புரியலையா இன்னொரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கணும். முடிச்சுட்டு சப்ஜெக்ட் அந்த டாபிக் அந்த சாப்டர் நல்லா புரிஞ்ச பிறகு பழைய பிவிக்யூ எடுக்கணும். பிவிக்யூ எடுத்துகிட்டு சரி ஓகே இந்த டாப்பிக்கில் இந்த சாப்டரில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் பழைய இயரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்மளால் ஆன்சர் ஜென்ரேட் பண்ண முடியுதான்னு மைண்டில் ஒரு ட்ராவல் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எழுத போகணும். அப்படி நீங்கள் அடுத்த நோட்ஸ் எழுத போகும்போது என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ கேட்ட கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்தந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவைன்னா அந்த ஆன்சரை எப்படி இந்த டாப்பிக்லேருந்து எடுக்கணுன்றத கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அப்போது அன்னைக்கு நடக்கிற சில கரண்ட் ஈவெண்ட்ஸையும் சேர்த்து லிங்க் பண்ணி ஒரு நோட்ஸ் நீங்களாக பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ணும். இல்லைனா மற்ற நோட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நான் யார் எழுதின நோட்ஸையும் குறையெல்லாம் சொல்ல. அவங்கவுங்க எழுதின நோட்ஸ், அவங்கவுங்களோட பிளட்டு, அவங்கவுங்களோட ஜீன், அவங்க படித்து புரிஞ்சு அழகாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனால் நம்ம நோட்ஸ், நம்ம பிளட்டு, நம்ம ஜீன், நம்ம படித்து புரிஞ்ச நமக்கு எடுத்த மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி, நமக்கு வர்ற மாதிரி நம்ம எழுதி வைக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் ஆன்சர் எழுதுறது யார்? நம்ம தான். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், அந்த ஒரு குறிப்பிட்ட சாரோட நோட்ஸோ இல்லை அந்த ஒரு குறிப்பிட்ட டாப்பரோட நோட்ஸோ இவர் மட்டும் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஆல் ஓவர் இந்தியா ஒரு 1000 பேர் 1500 பேராவது டவுன்லோடு பண்ணியோ ஜெராக்ஸ் போட்டோ வச்சுருந்துருப்பாங்க. அப்போது சோஷியாலஜி படித்த ஒரு 1000 பேர் 1500 பேருக்கும் சர்வீஸ் வருதானா? இல்லை. ஏன்னா என்ன தான் நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி என்ன தான் பண்ணாலும் நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைலை அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணலைன்னா நத்திங் வில் ஹெல்ப் யூ, இல்லைங்களா? ஸோ நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் நோட்ஸ். அது எந்த சார், எந்த மேடம், எந்த ஃபேக்கல்ட்டி, எந்த டாப்பர் யாராக இருந்தாலும் சரி, நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது உங்களோட நோட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா நானே கிளாஸில் நிறைய நேரம் சொல்லுவேன், நானே சில விஷயங்கள் நோட்ஸ் ஏதாவது டிக்டேஷன் ஏதாவது கொடுத்தாலும் இல்லை நானே சில நேரம் நோட்ஸ் மாதிரி ஏதாவது பிடிஎஃப் ஏதாவது ஷேர் பண்ணாலுமே நானே கிளாஸில் சொன்னேன், தம்பி இது மட்டும் நம்பாத, இது வந்து ஒரு சும்மா ஒரு கைட்லைன் மாதிரி பேஸ் மாதிரி வச்சுக்கோ, பட் நீ உன்னோட நோட்ஸை நீ எழுதுப்பான்னு தான் சொன்னேன். ஏன்னா நான் எழுதினாலும் நான் அதை தான் ஒத்துக்கிறேன், நான் எழுதுறது என்னோடய ஸ்டைல், அது எனக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு வருஷனில் வச்சுப்பேன். ஆனால் நீங்கள் எழுதுறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் மெனக்கெட்டு உழைக்கணும், நீங்கள் மெனக்கெட்டு இறங்கி அதுக்காக உழைச்சாதான் உங்களுக்கு உங்களோட நோட்ஸ் உங்களோட வெர்ஷனில் கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானே கிளாஸில் சொல்லுவேன். ஏன்னா நான் மற்றவங்க நோட்ஸை குறை சொல்லுவேன், என் நோட்ஸே நானே குறை சொல்லுவேன். என் நோட்ஸ் எனக்கு மட்டும்தான் வரும், மற்றவங்களுக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என் நோட்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு பேஸ்,
நான் கிளாஸில் சொல்கிறது அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்தவரை. ஏன்னா மெயின்ஸ் அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி வரும்னா இப்படி தான் வரும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் இந்த நோட் பேடில் எடுக்கிறேன், எவர் நோட்டில் எடுக்கிறேன், ஒன் நோட்டில் எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டைப் பண்ணி வச்சுப்பேன், ஹிந்துலேருந்து காப்பி பண்ணி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அகெயின் நான் வந்து அது தப்பான அப்ரோச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஆன்லைனில் நோட்ஸ் மேக்கிங்கும் ஆஃப்லைன் நோட்ஸ் மேக்கிங்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் கன்சிடரிங் நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா, ஆஃப்லைனில் ஹேண்ட் ரிட்டனாக நம்ம உட்காந்து படித்து புரிஞ்சு கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அப்படி எடுக்கிற நோட்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்குது, சென்டென்ஸ் ஃப்ரேமிங்கில் சரியாக வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஓ, இப்படி இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், இப்படி இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த கீ ஜார்கனை இப்படிலாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கிறது உங்கள் மைண்டில் ஏறணும், உங்கள் பிளட்டில் கலக்கணும், உங்கள் ஜீன் அப்படியே மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணவே முடியும். இது மெயின்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கலி, அந்த மெயின்ஸ் மட்டும் இல்லை ப்ரிலிம்ஸுக்குமே இந்த ஸ்டைல் ஆஃப் நோட்ஸ் மேக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நோட்ஸ் மேக்கிங்கிறது நாட் ஜஸ்ட் நோட்ஸ் மேக்கிங், இட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ எஃபெக்டிவாக நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறீங்களோ தட் இஸ் யுவர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? அது மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் டெசிஃபர் பண்ணுற மாதிரி புரிஞ்சாலும் போதும், தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் ஆஃப்லைன் நோட்ஸாக தான் இருக்கணும். ஆன்லைன் எவர் நோட், ஒன் நோட், ஸ்டிக்கி பேட் இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ரிட்டன்ஷன் அண்ட் எகெயின் இன்டர்வியூலையுமே கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோ இருந்தால் தான் நம்மளால் கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணி ஆன்சர் வந்து ஸ்பான்டேனியஸாக த்ரோ பண்ணி வெளியில் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட செல்ஃப் மேட் நோட்ஸ் தான் பெஸ்ட். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன் கையே தனக்குதவி அப்படின்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் நோட்ஸ். அது எந்த ஃபேக்கல்ட்டி, எந்த டாப்பர், இன்க்ளூடிங் மீ, நானும் ஃபேக்கல்ட்டி தான், இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறதுமே அது ஒரு பேஸாக வேணால் எடுத்துக்கலாம். நான் கிளாஸில் சொல்கிறது, நான் கொடுக்குற நோட்ஸு, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் புக்ஸாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ராப்பராக ஃபுல் டெக்ஸ்ட் புக்காகவே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் சில ஹிண்ட்ஸு கொடுக்குறோம். அதெல்லாமே சேர்த்து லெக்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வீட்டில் ரூமில் உட்காந்து படிக்கிறது, இது எல்லாமே சேர்த்து கலெக்டிவாக நீங்கள் ஒரு நோட்ஸ் மேக்கிங் ஒன்று பண்ணுவீங்க தெரியுமா உங்கள் ஸ்டைலுக்கு, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தவங்க நோட்ஸு ஹெல்ப்பே பண்ணாது. இன்னொரு ஃபன்னியான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் கேளுங்க. இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ போன பேட்ச்லேயே அதுக்கு முந்தின பேட்ச்லேயே டேப்பன் என்னென்னா, ஒரு டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன், நான் தான் அந்த டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன் பண்ணேன். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் டிஸ்கஷன் பண்ணுவோம். நான் ஒரு சின்ன சிட்டில் ஒரு பேப்பரில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு சின்ன பிட்டு பேப்பர் மாதிரி தான் வச்சுருந்தேன், ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷீட்டு தான் வச்சுட்டு போயிருந்தேன். அதில் வந்து நான் அருணா மாமி அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்புறம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளாஸ் விட்டு வெளியில் போகும்போது அந்த சிட்டு கிளாஸ்லேயே விட்டுட்டேன். எப்படியோ கீழே விழுந்துருச்சு, எனக்கும் தெரில. சிட்டை கிளாஸ்லேயே விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பையன் சிட்டை எடுத்துகிட்டு வந்தான். வந்துட்டு, சார் த்ரிஷா மாமி தெரியும், அருணா மாமினா யார் சார், எந்த படத்தில் சார் அந்த கேரக்டர் அப்படின்னா. எனக்கு அப்புறம் தான் யோசித்தேன், ஆஹா நம்ம சிட்டை கிளாஸில் விட்டு வந்துட்டோமே, பையன் எடுத்துட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். சரி சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னா. இல்லை சார், நீங்கள் அந்த மாதிரி ஒரு நோட் ஸ்லிப்புன்னு விட்டுருங்க, அதில் அருணா மாமின்னு எழுதிடுறீங்க. அதான் நான் கேட்டேன், தப்பாக எடுத்துங்க சார், கொஞ்சம் ஜூவியில் தான் சார் கேட்டேன். த்ரிஷா மாமின்னா தெரியும், நிறைய படத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி தான் அந்த ரோல், த்ரிஷா மாமின்னா அப்படி தான் ரெஃபர் பண்ணாமல், அருணா மாமின்னா எதாவது ரோலில் எதாவது கேரக்டர் இருக்கா சார், ஜாலியாக தான் சார் கேட்குறேன், கொச்சிக்காய்ங்க சார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கத்தோடையும் ஜாலியாகவும் கேட்டான். நான் சொன்னேன், இல்லைப்பா ஆக்சுவலாக நான் அது எதுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன்னாக்கா, ஸ்டேட்ஸ் பார்டரிங் மியான்மர் அப்படின்றதுக்கு அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் எனக்கு புரிகிற மாதிரி சும்மா எழுதி வச்சுருந்தேன்ப்பா. நான் ஆக்சுவலாக உங்ககிட்ட சொல்ல, பட் எனக்காக நான் எழுதி வச்சதுப்பா அப்படின்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் அப்படின்னும். அதாவது இதில் பெரிய லாஜிக்கு, பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கு, பயங்கரமான ஒரு மேக்ஸு, அனலிட்டிக்கல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட் ஃபேக்ட் தான்.
மேப்பு தெரிஞ்சிருந்தால் ஃபேக்டாக தெரிஞ்சிருந்தால் போட்டுடலாம் இந்த மாதிரி கொஸ்டின். பட் ஸ்டில் என்னென்னா இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன சின்ன டவுட் வந்துக்கிட்டே போகும். மிசோரம், அஸ்ஸாம், இந்த சைடு திரிபுரா, 7 ஸ்டேட்ஸு, 7 சிஸ்டர்ஸ்னு வாங்க, நார்த் ஈஸ்ட் பெல்ட்டு. இப்போ மியான்மார், மிசோரம், ஓகே, இந்த இடத்துல அஸ்ஸாம் டச் ஆகும். இப்படி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் அது எக்ஸாம் ஹாலில் போய். அப்போ என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க ஷார்ட்கட்ஸ், அப்ரிவேஷன்ஸ் ஆர் நிமோனிக் சம்திங் அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கிறது எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். பட் அது நமக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு புரிகிறது தான் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொருத்தனுக்கு புரியுது நமக்கு ஹெல்ப் பண்ணாது இல்லைங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் நோட்ஸில் நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. நீங்களே எழுதி வச்சுங்க, திரும்ப நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ லாட், ரைட்? நம்ம படையப்பாவில் வந்து லாஸ்ட்டில் ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிமாதிரில. அது மாதிரி அதிகமாக நோட்ஸ் டவுன்லோட் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டும் அதிகமாக டிப்ஸு கேட்குற ஆஸ்பிரண்ட்டும் சர்வீஸ் வாங்கினதா சரித்திரமே இல்லை. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதிகமாக நோட்ஸு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுக்கிற ஆஸ்பிரண்ட்டும் சரி, அதிகமாக டிப்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆஸ்பிரண்ட்டும் சரி, சர்வீஸ் வாங்கினதா சரித்திரமே இல்லை. அந்த டிப்ஸ் ரிலேட்டடாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல. ஸோ தட்ஸ் இட். நான் சொல்கிற இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பாங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு ஸ்கோர் வர்றதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.